தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, பெஞ்சல் புயல் நாளை கரையை கடக்க உள்ள நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அனைத்தும் சரியாக செய்யப்பட்டிருக்கிறதா என்பது குறித்தான உத்தரவானது தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா. தமிழக அரசு பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவில் இருக்கக்கூடிய விவரங்களை பதிவு பண்ணுங்க. பவித்ரா, வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த பெஞ்சல் புயல் நாளைய தினம் கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய பொழுது நாளைய தினம் கரையை கடக்கும் போது அதிகபட்சமாக 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த புயல் கரையை கடக்கக்கூடிய மாவட்டங்களாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள்ல அதிக அளவு கனமழை, அதாவது ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புயல் கரையை கடக்கும் போது குறைந்தபட்சம் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் அதிகபட்சம் 90 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய நிலையில தமிழக அரசு அனைத்து கட்டுமான நிறுவனங்களுக்கும் அதே போன்ற கட்டுமான தளங்களில் இருக்கக்கூடிய கிரேன்கள் மற்றும் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய உபகரணங்கள் காற்றின் காரணமாக ஆடுவதாலோ அல்லது விழுவதாலோ விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறது. எனவே இதனை தவிர்க்க கிரேன்கள் கீழே இறக்கி வைக்க வேண்டும் என்றும் அல்லது உறுதியாக நிலைநிறுத்த வேண்டும் என்றும் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் விளம்பர பதாகைகள் வைத்திருக்கக்கூடிய அனைவரும் தங்களது விளம்பர பதாகைகளை பாதுகாப்பாக இறக்கி வைக்க வேண்டும், அல்லது புயல் காற்றினால் விளம்பர பதாகைகள் சாயவோ அல்லது விழாமலோ இருக்கக்கூடிய வகையிலான அதனை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு தற்போது அறிவுறுத்தியிருக்கிறது. பொதுமக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் அறிவுறுத்தியிருக்கக்கூடிய நிலையில இந்த கிரேன்கள் மற்றும் பெரிய அளவிலான விளம்பர பதாகைகள் ஆகியவற்றை முறைப்படுத்தி அதனை உறுதித்தன்மையோடு இருக்கிறதா என்பதனை ஆய்வு செய்து தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான அறிவுரை தான் தற்போது தமிழ்நாடு அரசின் சார்பாக வழங்கப்பட்டிருக்கின்றது. பவித்ரா, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவா.